ஹாய் டியாஸ், வெல்கம் டு ஒரு பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி அண்ட் நம்ம கலர்ஃபுல்லாக இல்லாமல் கலர் எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம ட்ரை பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது உங்கள்கிட்ட இருக்கிற பனானா நல்லா பழுத்த வாழைப்பழம் 2, 3, 4 உங்களோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 4 எடுத்திருக்கேன் நாட்டுப்பழம். நீங்கள் ரெட் பனானா இல்லைன்னா நார்மல் பனானா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாழைப்பழத்தை நல்லா பழுத்துருக்கணும். இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நிறைய இருக்கணும் அவசியம் இல்லை. கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்கிற வாழைப்பழத்தை உள்ளே சேர்த்துட்டு நல்லா இதை வந்துட்டு ஸ்டவ் சிம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விடலாம். அடி கனமான இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் லேசாக இருக்கிறத எடுத்துருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். இப்போது தேங்காய் அரைமுடி தேங்காயில் ஏலக்காய் போட்டு அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பனானா நல்லா இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனதும் இதில் ஒரு அரை கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. நான் 4 பனானாக்கு அரை கப் ரவை எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எடுக்கிற பனானாக்கு ஏற்ற மாதிரி ரவையை கூட்ட குறைக்க செஞ்சுக்கோங்க. ரவையை உள்ளே நல்லா சேர்த்துட்டு வாழைப்பழத்தோடு நல்லா அது ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். ரவை மட்டும் தனியாக இருக்கக்கூடாது. ஸோ ரவையும் பனானா ரெண்டும் சேர்ந்து ஒன்றாகிடணும். இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் ஏலக்காய் அந்த மிக்சரையுமே நம்ம இதுக்குள்ளே சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வரணும். தேங்காய், ரவை, வாழைப்பழம் இது எதுவுமே வந்து தனியாக தெரியக்கூடாது. அது எல்லாமே சேர்ந்து ஒரு பேட்டர்னாக இருக்கணும். இப்போது ஆல்ரெடி ஒரு நல்ல திக் பால் 1/2 லிட்டர் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலையும் உள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கே தெரியும் ரவை வந்து கிண்ட கிண்ட நமக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். இப்போ இந்த பால் ஆல்ரெடி இருக்கிற அந்த மிக்சர் அது எல்லாமே நல்லா கட்டிகள் இல்லாமல் ஸ்டவ் வந்து இடையில லோவிலேருந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு கலந்து விட்டுருக்கோங்க. அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அது நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு. இது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் டைட்டாக ஹார்டாக தான் இருக்கும். பட் கொஞ்சம் அது நல்லா பிடிச்சிட்டு கலரை விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். கூடவே ஸ்வீட்டுக்கு நான் வந்துட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் ஒயிட் சுகர் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் மாவில் வந்து அந்த நெய் போடும்போதே கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு நல்லா எல்லோ கலரில் கலர்ஃபுல்லாக இருக்கும். பட் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க வேண்டாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்து ஆற விட்டுட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டுக்கு எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி சைஸில் மீடியம் சைஸ் பால்ஸாக எடுத்துகிட்டு இது நம்ம தனியாக எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கிற உருண்டைகளை எடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு இது நல்லா எல்லா பக்கமும் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் மஞ்சப்பொடி போட்டு ஒயிட் சுகர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல எல்லோ கலரில் கலர்ஃபுல் இருக்கும். பட் நான் வந்து மஞ்சப்பொடி போடலை. ஏன்னா போட்டாலும் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால கலர் உங்களுக்கு வராது. ஸோ நான் சேர்க்காமல் இப்படி பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோ கலர் போட்டிங்க, ஒயிட் சுகர் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பனானா கலரில் உங்களுக்கு வந்துடும். பாருங்கள், அவ்வளோதான் நம்மளோட ஹெல்த்தியான ரெசிபி ரெடி. இதுன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டாடா.